தனது எக்ஸ் காதலர் குறித்து நயன்தாராவின் பதிவு தற்பொழுது வைரலாகி வருகிறது. அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில், இதுக்கு தான் நான் பிறந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். லேடி சூப்பர் ஸ்டார் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் நயன்தாரா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் தான் செய்த தவறுகளை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கும் பேச்சு தற்பொழுது அதிரடியாக வைரலாகி இருக்கிறது. நடிகை நயன்தாரா சமீபத்திய பேட்டி ஒன்றில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது குறித்து சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் பேசும்போது தன்னுடைய காதலுக்காக திரையுலகத்தை கைவிட முடிவு செய்த விஷயத்தை கூறியிருக்கிறார். அப்பொழுது எனக்கு இருந்த புரிதல் என்னவென்றால், ஒரு பெண் நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பெறுவதற்கு நாம் சில விஷயங்களை இழக்க வேண்டுமா என்று யோசித்தேன். அந்த வகையில் ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்ற புரிதல் எங்களுக்குள் இருந்தது. ஆனால் எதற்காக எனக்கு வாழ்க்கை கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை நான் கைவிட வேண்டும் என்ற எண்ணம் என் மனதிற்குள் ஓடிய வண்ணம் இருந்தது. இதையடுத்து எனக்கு ஏற்பட்ட மன வேதனையை வார்த்தையால் விவரிக்க முடியாது. அப்பொழுதுதான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த முடிவு இன்று வரை எனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை துணைக்காக நாம் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தவிர்க்க வேண்டுமா? அப்படி தவிர்க்க வேண்டிய அவசியம் எதற்கு? அப்படியெல்லாம் தவிர்க்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்மை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய மனிதர்தான் ஒரு மிக சிறந்த வாழ்க்கை துணையாக இருக்க முடியும். ஆனால் நம்மை தேர்வு செய்துவிட்டு நாமும் அவரை காதலிக்கிறோம் என்ற ஒரு காரணத்திற்காக நாம் அதை செய்யக்கூடாது. தனது எக்ஸ் காதலர் குறித்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இதுபோல் சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் கண்டிஷன் போடுபவர் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இருப்பார்? வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். அது அந்த நபர் நம்மை உண்மையாக காதலிப்பதாக இருந்தால் அவர் நமக்காக காத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் அவசரம் காட்டக்கூடாது. பொறுமையாக இருக்க வேண்டும். இப்படி பொறுமையாக இருப்பதன் மூலம் பல நன்மைகளை பெற முடியும். அந்த வகையில் என்னுடைய கணவர் இயக்குனர் விக்னேஷ் சிவனை நான் பெற்றிருக்கிறேன். இதில் எனக்கு பிடித்த விஷயங்களை ஒருவர் செய்யக்கூடாது என்று சொல்லும்போது நான் எதற்காக விட்டு கொடுக்க வேண்டும்? உனக்கு பிடிக்காது என்பதற்காக எனக்கு பிடித்த விஷயத்தை நான் தவிர்க்க வேண்டுமா? நான் பிறந்ததே எனக்கு பிடித்த விஷயங்களை செய்வதற்குத்தான். இதைத் தொடர்ந்து எனக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் இந்த பேட்டியில் நடிகை நயன்தாரா யாரை இப்படி பேசுகிறார் என்ற விவாதம் தற்பொழுது இணையதளங்களில் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது.